மக்களே, நான் தான் உங்கள் மன்னார் மீனவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட இடத்துல மறுபடியும் புயலுக்கான அறிகுறி இந்த பாருங்க மக்களே. புயலுக்கான அறிகுறி 2-3 ஊரில் மக்களெல்லாம் எழும்ப சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, வானிலையே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் எங்களோட ஊரில் நிலைமை பாருங்க மக்களே. பார்த்தீங்களா நண்பர்களே, புயலுக்கான அறிகுறி. நிறைய பேர் மழை வயல்லாம் இன்னும் பாசியும் கஞ்சலுமா கிடக்கு, மீட்க முடியாமல் இருக்கு. நான் பாருங்க, அந்த கட்டத்தில் அவங்க சொன்ன மாதிரி, அமெரிக்கா சொன்ன மாதிரி 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரையும் புயலுக்கான அறிகுறி, அதை விட மாபெரிய நிலநடுக்கத்துக்குரிய அறிகுறி இருக்குமென்று சொல்லிக்கிறாங்க நியூஸில். அந்த 2 இதுக்கும் அர்த்தம் இதுதான். இந்த பாருங்க, சுற்றி வர மழையும் இதுவுமாக தான் இருக்குது. சரியான குளிர் காற்று அடிக்குது. நான் நின்று எடுக்கிற எங்களோட வயலுக்கு பக்கத்தில் இங்கே வரைக்கும் தான் கடல். நான் போன வீடியோவில் போடும்போது இந்த தண்ணி வயலுக்கு வந்து இங்கே பாருங்கள், வயலுக்குள்ளே கஞ்சல் எல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்கள், வயலுக்குள்ளே இந்த கஞ்சல் எல்லாம் வயலுக்குள்ளே கிடக்கு. அதே மாதிரி நிலைமை தான் இப்போ வரப்போகுது. இப்போ தண்ணி இல்லை. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு இடம். இதை பாருங்கள், போன வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தண்ணி. இப்போ பாருங்க மக்களே இப்படி இருக்கு. இந்த அறிகுறிக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தால் பாருங்கள் இந்த தண்ணி எப்படி இங்கே வருமாண்டு இங்கே வரும். ஏன் நான் உங்களுக்கு இந்த வெள்ளத்துக்கு முதல் இருந்த இடத்த காட்டணும்னாக்க தான் இந்த வீடியோ போகிறோம். இந்த பாருங்கள், பச்சை பசேர் இடம், மரங்கள் இதுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் வெள்ளத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி. போன வீடியோவில் நான் போட்டுனா திருப்பி உங்களுக்கு ஒரு வீடியோன்னு போடுறோம். இந்த பாருங்கள், புயலுக்குரிய அறிகுறி மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரியாது. இந்த பாருங்க, சரியான மழை இப்போ தான் விட்டுருக்கு. திருப்பி மழை வரப்போகுது. ஏன் நிறைய இடங்களில் வந்து தண்ணி பாயுது. எழும்ப சொல்லிட்டாங்க ஆட்களை, அரசாங்கம் கவர்மெண்ட் எழும்ப சொல்லிட்டு அந்த கட்டத்தில் சுச்சுவேஷன் புயலுக்கான அறிகுறி.